ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்கள். அந்த ரைஸோடைய டெக்ஸ்சர் டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜென்டலாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அரிசியை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு சாதத்தை மட்டும் கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்களேன். நல்லா அழுத்தி நசுக்கணும் அப்படின்னா சாஃப்டாக நசுக்கணும். இந்த அளவுக்கு ரைஸ் வெந்திருக்கணும். அதே போல் ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா வளைஞ்சி அதுக்கப்புறம் உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் சாதம். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதால 3/4 வாசி அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. அரிசியை 3/4 வாசி அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா அரிசியை வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு சாதத்தை மட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த சாதத்தை ஃபேன் கடியில் வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுற வரைக்கும் ஆற விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடான தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால காலிஃப்ளவரில் பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ண காலிஃப்ளவரில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணுறதால நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் ஒரு டைம் ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா நல்லா இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் 65 அண்ட் காலிஃப்ளவரில் கிரேவி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரில் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் பர்ஃபெக்டாக சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மசாலாவை எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பபிள்ஸ் மேலே எழும்பி வரணும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் சூடாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து ஒன்று எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் காலிஃப்ளவரை போடும்போது பாருங்கள் அது மேலே எவ்வளோ பபிள்ஸ் வருது அப்படின்னு. இந்த பபிள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறையட்டும். அது வரைக்கும் ஒரு பக்கம் அப்படியே வேக வைங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் மேலே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவரை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போயிட்டு காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா மசாலாவோடைய அந்த பச்சை வாசனை போகாது, காலிஃப்ளவரும் சரியாக குக் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் போல் காலிஃப்ளவரை மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். காலிஃப்ளவரில் இருக்கிற மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு நான் சொன்னது போலவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நம்ம அப்படியே பக்கோடா மாதிரியும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியை கட் பண்ண இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியை கட் பண்ண பூண்டு, 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பச்சை மிளகாவையும் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடியை கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது இது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கக்கூடாது, கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு தான் வதங்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் பொடியாக கட் பண்ண கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கேப்சிகமை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. நம்ம ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சப்போஸ் சாஃப்டாக வேணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணுறதால வெஜிடபிள்ஸோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். உப்பும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸை நான் சொன்னது போல் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து லாஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் மெயின்டைன் பண்ணணும். மசாலாவுடைய ராஸ்மல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதுலேருந்து 1.5 கப் அளவுக்கு ரைஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாதத்தில் உப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்க போல இருந்துச்சு, அதனால் என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பெல்லாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரைஸில் 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைஸ் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் இல்லாமலும் இந்த ரைஸ் செய்யலாம். சப்போஸ் உங்ககிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா நான் ஆட் பண்ண அந்த மசாலாவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல். மசாலா சாஸ் எல்லாமே ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ரைஸ் கூட சேர்த்துட்டு அகைன் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு இருக்க பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த ரைஸில் கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப்னு போயிட்டு கோபி ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிடாம வீட்லேயே செம்ம எம்மியாக அண்ட் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்யறதுமே. செம்ம ஜூஸி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.